தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறக்கூடிய நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான மாதிரி வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில், குறிப்பாக சென்னை சாலிகிராமம் பகுதியில் இருக்கக்கூடிய காவேரி பள்ளியில் இதற்கான மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் பல்வேறு வாக்குச்சாவடிகள், அதாவது 129 கண்ணையா தெரு, 129 NSK தெரு, 129 சரோஜினிபாய் தெரு, 129 புருஷோத்தமன் தெரு, இப்படி பல்வேறு வாக்குச்சாவடிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை சரியாக 6:30 மணி அளவில் இருந்து இதற்கான மாதிரி வாக்குப்பதிவுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளோடு அதிகாரிகள் இயங்கி வருகிறார்கள். குறிப்பாக 61 பொருட்கள், அதாவது அரக்கு, மை, சீல், அவர்களுக்கான பூத் ஸ்லிப் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை சரிபார்த்து கொண்டும், அதே போன்று வாக்காளர் வரக்கூடியவர்களுடைய விவரங்களோடு அவருடைய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காவேரி பள்ளியில் தற்போது, அதாவது 101வது வார்டில் வாக்குப்பதிவு இயந்திரம் ஒன்று மாதிரி வாக்குப்பதிவின் போதே கோளாறு ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு மாற்று வழியை தற்போதும், அதே போல என்ன காரணத்திற்காக அந்த இயந்திரம் இயங்கவில்லை என்பது குறித்தும் ஆய்வு செய்து வருகிறார்கள். நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இன்று வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 6,19,00,000 பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளருடைய எண்ணிக்கை 4,00,000 பேர் இருக்கிறார்கள். பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை 3,15,00,000 பேர். தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிகமாக இருக்கிறார்கள். மூன்றாம் பாலினத்தினர் 8,294 பேர் இருக்கிறார்கள். 100 வயதை எட்டியவர்கள் 8,765 பேரும், முதல் வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது 18 இருந்து 19 வயது உள்ளவர்கள் 9,18,000 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். 7 கட்டங்களாக இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நடைபெறவிருக்கிறது. முதல் கட்டமாக தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவிற்கு இந்த 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் 950 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். புதுச்சேரியில் மட்டும் 26 பேர் களத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் 54 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அதே போன்று நாகப்பட்டினத்தில் 9 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் 4ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே அனல் பறக்கும் தீவிர பிரச்சாரங்கள் எல்லாம் ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது அதற்கான வாக்குப்பதிவு இன்றைக்கு காலை 7 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் தற்போது இந்த சென்னை நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் இந்த பரபரப்பான ஒரு வாக்குப்பதிவு இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கவிருக்கிற நிலையில் 101வது வார்டில் அந்த வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த இயந்திரமானது இயங்கவில்லை என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய முகவர்கள் அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அதிகாரிகள் தற்போது அந்த இயந்திரம் எதற்காக இயங்கவில்லை என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். மாற்று இயந்திரம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து இயந்திரங்களுமே பரிசோதனை செய்யப்பட்டுதான் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது அங்கு இருக்கக்கூடிய முகவர்களும், அதே போன்று அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவு செய்யக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிலையில் தற்போது அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்த அந்த பிரச்சனை குறித்து அவர்கள் சரிபார்ப்பதற்காக அதில் முழுவீச்சில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வார்டுகளில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் என்னென்ன மாதிரியான அளவு நிலைகளில் அந்த வாக்காளர்கள் அனுமதிக்க வேண்டும், 200 மீட்டருக்கு எந்த வாகனங்களும் அனுமதிக்க கூடாது என்ற அந்த நடைமுறைப்படி ஆங்காங்கே பாரிகாடுகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குறிப்பாக வாக்காளர் வரக்கூடியவர்கள் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்றாலும் கூட தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய ஆதார் அட்டை, அதே போன்று பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை கொண்டு வந்து வாக்கு செலுத்தலாம் என்கிற அந்த விவரங்களும், அதனை தகவல் கொடுப்பதற்காக வாயில் ஒரு தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு நபரையும் அமர்த்தப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலிகிராமம் காவேரி பள்ளியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளியில் தான் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது, முடிந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் வாக்குப்பதிவு தொடங்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற இந்த தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்தி நேரலையில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.